அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேன்மர் காணிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவுக்குள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் செய்திருக்கக்கூடிய மிக கொடூரமான படுகொலைகள் குறித்து பல்வேறுபட்ட ஆதாரங்கள் தமக்கு கிடைத்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கமிஷன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து உளவு விமானங்களை இஸ்ரேலுக்குள் அனுப்பி மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விடயத்தை ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அது தொடர்பான காணொலி காட்சிகளையும் அவர்கள் தங்களுடைய ஊடக பதிப்பிலே வெளியிட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழலில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் பொதுமக்கள் அதிகமாக ஒன்று கூடக்கூடிய இடங்களிலும் பொதுமக்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிந்தும் வேண்டுமென்றே அதிகளவு கிணறக ஆயுதங்களையும் ஆபத்தான ஆயுதங்களையும் பயன்படுத்தி இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். காசாவில் 38,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற விடயம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். இந்த உயிரிழப்புகள் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய விமான தாக்குதல்களிலும் ட்ரோன் தாக்குதல்களிலும் தற்செயலாக நடத்தப்பட்டதாகவும் அல்லது இலக்குகள் தவறி வீழ்ந்ததாகவும் பல இஸ்ரேலுக்கு ஆதரவான ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் சொல்லி வரும் சூழலில் வேண்டுமென்றே அங்கு பொதுமக்கள் இருக்கின்றார்கள் என தெரிந்து கொண்டே இஸ்ரேல் இப்படியான கொடூரமான தாக்குதல்களை செய்திருக்கின்றார்கள் என்பதை ஐநா சபையை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக காசாவில் கண்கண்ட சாட்சிகள், அந்த போரில் இருந்து காயமடைந்தவர்கள், போரில் இருந்து தப்பி சென்றவர்கள் என பல நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை நேர்காணல்கள் மற்றும் அவர்களுடைய வாக்குமூலங்களை பெற்று இந்த விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குழந்தைகள், சிறுவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அகதி முகாம்கள் மற்றும் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கட்டிடங்களை இஸ்ரேலிய இராணுவம் தெரிந்து கொண்டே ட்ரோன்கள் மூலம் தாக்கி அங்கு மிக பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கின்றது. மேற்கு கரையில் கைது செய்யப்படக்கூடிய பாலஸ்தீனர்களாக இருக்கலாம், காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் பிடித்து செல்லப்பட்ட அல்லது காணாமல் போகச் செய்யப்பட்ட இஸ்ரேலிய படைகளால் கொண்டு செல்லப்பட்ட பாலஸ்தீனர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக பாலஸ்தீன பெண்கள் பாலியல் ரீதியிலான சித்திரவதைக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினராலும் சிறை அதிகாரிகளினாலும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சியான செய்தியை இன்றைய தினத்தில் ஐநா வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆண் கைதிகளை நிர்வாணப்படுத்துதல், அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் மற்றும் பலர் பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண் கைதிகள் கூட பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறை, துன்புறுத்தல்கள், மனிதாபிமானமற்ற கொடூரங்கள், சரியான முறையில் உணவு வழங்கப்படாமை, அவர்கள் நோயுடன் இருந்தால் அவர்களுக்கு மருத்துவ வசதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக பல்வேறுபட்ட மனிதநேயமற்ற போர்க்குற்றங்களை இஸ்ரேல் இழைத்திருக்கின்றார்கள் என்பதை இன்றைய நாளிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் தங்களுடைய அறிவிப்பிலே முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் குறித்து தற்போது பல்வேறுபட்ட தரப்பினர்கள் கூறி வந்தாலும் ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலின் உடைய கமிஷனின் அறிக்கையில் இந்த விடயங்கள் இன்றைய நாளில் வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய நிலைகளில் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது இஸ்ரேலிய இராணுவம் மிக கடுமையான ஒரு விமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் இதற்கு முன்னே அகிலம் தொலைக்காட்சி காணொலியில் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா தற்போது கிரியாத் ஷாம்னோ, மெட்டுலா, மெரோன் விமானப்படை தளம் போன்ற பல இடங்களில் மீது மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. கிரியாத் ஷாம்னாவில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை அவர்கள் ஏவி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பல இடங்களில் கதுஜுக்ஸா மற்றும் ஏடிஜிஎம்எஸ் ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்ததான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலின் 769வது கிழக்கு படையமையின் தலைமையகமும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் சேதமாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய முக்கியமான தளங்கள் ஹைஃபா மற்றும் விமான ஓடுதளங்கள், இஸ்ரேலிய கடற்படையின் உடைய கடற்படை தளங்கள் போன்றவற்றை ட்ரோன் விமானங்களை, உளவு விமானங்களை அனுப்பி அவற்றை முழுமையாக வீடியோ பதிவு செய்து
அந்த வீடியோ பதிவுகளை தற்பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய தளத்திலே வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தங்களுடைய உளவு விமானத்தை இவர்களால் இடைமறிக்கவும் முடியவில்லை, அயன்டோம்களால் சுட்டு வீழ்த்தவும் முடியவில்லை, கைஃபாவுக்குள் சென்று இஸ்ரேலிய தளங்களுக்குள் ஊடுருவி அந்த பாதுகாப்பான தளங்கள், உட்கட்டுமானங்கள், அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பல்வேறுபட்ட ஆயுத வசதிகள் குறித்த விடயங்களை ஒரு வீடியோ பதிவாக ஹைஃபா மிஷன் என்று சொல்லக்கூடிய வீடியோவை வெளியிட்டு ஹிஸ்புல்லா அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு உளவு விமானம் லெபனானிலிருந்து சென்று இஸ்ரேலிய பகுதிகளுக்குள் ஊடுருவி துல்லியமாக வீடியோ பதிவுகளை பற்றி திரும்பி இருக்கின்றது. அந்த விமானத்தை இவர்களால் தடுக்க முடியவில்லை, வீழ்த்த முடியவில்லை என்ற விடயம். ஹிஸ்புல்லாவினுடைய விமானம் மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றது என்பதையும், இவர்களுடைய ட்ரேடர்களால் கண்டுபிடிக்க முடியாத அல்லது இவர்களுடைய அயன்டோம்களால் இடைமறிக்க முடியாத அளவுக்கு விமானத்தை ஹிஸ்புல்லா விமானத்தை அனுப்பியிருக்கின்றமையும் தெளிவாக தெரிகின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த தளங்களினுடைய வீடியோ பதிவுகள் துல்லியமாக ஹிஸ்புல்லாவின் கைகளுக்கு கிடைத்திருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் இந்த தளங்கள் மீது மிகப்பெரிய சம்பவத்தை ஹிஸ்புல்லா செய்யலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் இந்த கடற்படை தளங்களும் விமானப்படை தளங்களும் எவ்வாறு தங்களுடைய கண்காணிப்பை மீறி ட்ரோன்களால் வீடியோ பதிவு செய்யப்பட்டது என்பது குறித்து இஸ்ரேலும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து சவுதி அரேபியாவுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரானின் தூதுவர் அலி ரேசா நாட்டியை மக்காவின் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய மினாவில் வருடாந்த கட்ச் சடங்குகளின் போது சந்தித்து நீண்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. வழக்கமாக இந்த கட்ச் யாத்திரை அது தொடர்பான சடங்குகளில் சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் பல நாட்டு தூதுவர்களை, உயர்மட்ட அதிகாரிகளை சந்திப்பது வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் ஈரானிய தூதுவருடன் நீண்ட நேரம் இவர் உரையாடி இருக்கின்றார் என்ற செய்திகள் தற்போது உலகளவில் முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகின்றது. 2023 ஈரானும் சவுதி அரேபியாவும் தங்களுடைய ராஜதந்திர உறவுகளை இயல்பாக்கியதன் பின்னர் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக அண்மைய சில தினங்களுக்கு முன்னர் பாலஸ்தீன தனித்தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், இதை உலக நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வெளிப்படையாக முகமது பின் சல்மான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, பெட்ரோல் டாலர் ஒப்பந்தத்தை ரத்து செய்து அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தார். இவ்வாறான தொடர் நடவடிக்கைகளின் பின்னணியில் ஈரானிய தூதுவருடன் குறிப்பாக சவுதி அரேபியாவின் மன்னர் நீண்ட நேரம் பேசியிருக்கின்றார் என்ற செய்திகளும் உலகளவில் பரபரப்பாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலுடன் தொடர்புபட்ட லைபீரியா கொடியுடன் சென்ற கிரேக்கத்தால் இயக்கப்படும் கப்பலான டுட்டர் கவுதி படைகளின் தாக்குதலுக்கு நேற்றைய தினம் இலக்காக இருந்தது என்பதை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். செங்கடலில் கவுதிகளின் தாக்குதலுக்கு இலக்கான இந்த கப்பல் தற்பொழுது முற்றாக மூழ்கும் நிலைக்கு சென்றிருப்பதாகவும், முக்கால்வாசி பகுதிக்கு மேல் கடலில் மூழ்கி இருப்பதால் ஏனைய பகுதியும் கடலில் மூழ்கிவிடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட நாட்களின் பின்னர் கவுதிகளின் தாக்குதலுக்கு இலக்காகி முற்றாக மூழ்கடிக்கப்படக்கூடிய கப்பலாக இந்த கப்பல் மாறியிருக்கின்றது. அமெரிக்கா, பிரிட்டன் தொடர் தாக்குதல்களை கவுதிகளின் மீதும் ஏமனுக்குள்ளும் சனாவிலும் அவர்களுடைய ஏமன் துறைமுகங்கள் மீதும் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் மீறி கவுதிகள் இந்த இஸ்ரேல் சார்பு கப்பலை தாக்கி மூழ்கடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு பரபரப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். காசாவில் போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்கா முக்கியமான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்காமல் நிறுத்தியமை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், மிக முக்கியமான கட்டத்தில் இஸ்ரேலுக்கு இவர்கள் ஆயுதங்களை வழங்காமல் விடுவதன் ஊடாக ஹமாஸ் மற்றும் இதர தரப்புகளை இவர்கள் ஊக்குவிப்பதாக அமைந்துவிடும் என்ற ஒரு பாணியில் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு எதிராக காட்டமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இன்னமும் பதிலளிக்காத சூழ்நிலையில் இஸ்ரேல் எதிர்ப்பாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய செனட்டர்கள் பலர் இஸ்ரேலிய கருத்துக்களுக்கு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்காவின் பல ஆயுதங்கள் அங்கு சிவிலியன்களுக்கு எதிராக பாலஸ்தீன பொதுமக்களுக்கு எதிரான படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டி நெதன்யாகுவினுடைய கருத்துக்களை அமெரிக்க ஊடகங்களும் பல இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவில் விமர்சித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.